சேலம் சித்தர் கோவில் அருகே உள்ள பெருமாம்பட்டி புதூர் பகுதியில் பரம்பரை வைத்தியர் சிவராஜ் சித்த மருத்துவக் கல்லூரி உள்ளது. இந்த கல்லூரியில் நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரைச் சேர்ந்த வர்ஷினி என்ற மாணவி வாடகைக்கு வீடு எடுத்து தனியாக தங்கி ஹோமியோபதி இறுதி ஆண்டு படித்து வந்தார். சம்பவத்தன்று அதிகாலை மாணவி வர்ஷினி தான் தங்கியிருந்த வாடகை வீட்டில் மர்மமாக இறந்து கிடந்தார். மாணவியின் அறைக்கதவு வெளியில் தாழிடப்பட்டிருந்தது. தகவல் அறிந்த இரும்பாலை காவல் நிலைய போலீசார் விரைந்து வந்து மாணவியின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக சேலம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாணவியின் தாய் உஷாவை வரவழைத்து விசாரித்த போது வர்ஷினி மரணத்திற்கான அதிர்ச்சி பின்னணி வெளியானது. ஹோமியோபதி படிக்க சேலத்தில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்த வர்ஷினிக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தந்தையான 40 வயதான சக்திவேல் என்ற கராட்டே மாஸ்டருடன் காதல் மலர்ந்துள்ளது. 1 வருடத்திற்கு முன்பு டேக்வாண்டோ பயிற்சிக்கு சென்ற மாணவிக்கு கராட்டே கற்றுக் கொடுப்பது போல சக்திவேல் காதல் வலை விரித்திருக்கிறார். வலையில் விழுந்த வர்ஷினியை 2வது திருமணம் செய்து கொண்ட சக்திவேல் தனது முதல் மனைவியுடனும் வர்ஷினியுடனும் தனித்தனி வீட்டில் குடித்தனம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. அண்மையில் மாணவி வர்ஷினி சக்திவேலுவுடன் திருமண கோலத்தில் இருக்கும் புகைப்படத்தை வர்ஷினியின் பெற்றோருக்கு உறவினர் ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைத்துள்ளார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெற்றோர் வர்ஷினியை சந்தித்து இது குறித்து கேட்டதாகவும் திருமணம் செய்து கொண்டதை ஒப்புக்கொண்டதோடு அவரை விட்டு வர வர்ஷினி மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. சக்திவேலுவுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருப்பதால் உனது திருமணம் செல்லாது, அதனால் எங்களுடன் வீட்டுக்கு வந்துவிடு என பெற்றோர் அழைத்திருக்கிறார்கள். ஆனால் வர்ஷினி சக்திவேலுவுடன் தான் இருப்பேன் என்று பிடிவாதமாக செல்ல மறுத்து சேலத்திலேயே தங்கியிருந்துள்ளார். மகளின் இந்த முடிவால் ஏமாற்றத்துடன் பெற்றோர் நெல்லைக்கு திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை வர்ஷினியின் தந்தை வரதராஜன் காசிக்கு செல்வதாக கூறி மனைவியிடம் இருந்து 10,000 ரூபாய் வாங்கிக் கொண்டு புறப்பட்டு சென்றுள்ளார். வழியில் சேலத்தில் மகள் தங்கியிருந்த வாடகை வீட்டுக்கு சென்று மகளை மீண்டும் சமாதானம் செய்து வீட்டுக்கு வருமாறு அழைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் 40 வயது காதல் கணவனை விட்டு வர வர்ஷினி மறுத்ததால் ஆத்திரத்தில் அவர் ஓங்கி அடித்ததில் மயங்கி விழுந்த வர்ஷினி சம்பவ இடத்திலேயே பலியானதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த வரதராஜன் தனது மனைவி உஷாவுக்கு செல்போன் மூலம் நடந்த சம்பவம் குறித்து விவரித்திருக்கிறார். கதவை தாழிட்டுவிட்டு செல்வதாக கூறியவர் எங்கு சென்றார் என்று தனக்கு தெரியாது என்று வர்ஷினியின் தாய் உஷா கூறியதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை தொடர்பாக தாயிடம் புகார் பெற்று கொலை வழக்கு பதிவு செய்து போலீசார் தப்பியோடிய வர்ஷினியின் தந்தை வரதராஜனை தேடி வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் ரமேஷ்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.